Sunday program. நம்ம எல்லாத்தையும் இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். And so now you all have seen this last 1 month we are celebrating this damodar month, Kartik month. நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க, கடைசி ஒரு மாதமா நம்ம அந்த தாமோதர மாத திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். And this is the last week of this year's damodar month. இந்த வருடத்தோட இந்த தாமோதர மாதத்தோட கடைசி வாரம் இது. So 5 more days till 15th we will be celebrating this. இன்னும் 5 நாட்கள் இருக்கு, 15 வரைக்கும் நம்ம கொண்டாட இருக்கோம். So we request you all, you can regularly come and take part in this festive occasion. நம்ம எல்லாத்தையும் விரும்பி கேட்டுக்கிறோம், கண்டிப்பா வந்து இந்த கொண்டாட்டத்துல பங்கேற்றுக்கோங்க. It's a very beautiful pastime of Lord Krishna. இது ரொம்ப அழகான லீலை கிருஷ்ணரோடது. This Damodara Leela, this pastime we are celebrating for this one entire month. இந்த தாமோதர லீலை நம்ம இந்த மொத்த முழு மாதமும் கொண்டாடிட்டு இருக்கோம். And every day we are singing this beautiful Damodara Ashtakam song. ஒவ்வொரு நாளும் இந்த அழகான தாமோதர அஷ்டகம் பிரார்த்தனைகளை பாடிட்டு இருக்கோம். Correct. Very beautiful song actually. If you understand the meaning of the song, beautifies more. உண்மைதானே, ரொம்ப அழகான பாடல் இது. இதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது இன்னும் ரொம்ப இனிமையா இருக்கும். Raga is of course beautiful. ராகம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. And the meter or the words, everything is so beautiful, but the meaning is much more beautiful. அந்த வரிகளா இருக்கட்டும், அந்த கோர்வைகளா இருக்கட்டும், அர்த்தங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கு. அதோட விளக்கங்கள் இருக்கு இல்லையா, அது இன்னும் இனிமையா இருக்கும். And the Lord getting bound by Mother Yashoda is much more beautiful. அந்த பகவான் யசோதாமாவால கட்டப்படுறாங்க இல்லையா, அது இன்னும் இனிமையா இருக்கும். Therefore we call Lord as Damodar. அதனாலதான் நம்ம பகவான தாமோதரன் அப்படின்னு அழைக்கிறோம். Dama means rope and Udara means belly. தாமம்னா கயிர், உதரம்னா வயிற்று பகுதி. So Yashodama tied Krishna. யசோதாமா கிருஷ்ணர் அங்கதான் கட்டினாங்க. And which is a very rare thing. ரொம்ப அரிதான ஒரு செயல் இது. So you may imagine, is it possible for us also? நீங்க கற்பனை பண்ணலாம், நம்மளால இது சாத்தியமா? In one way it is for sure possible. ஒரு வகையில சாத்தியம்தான். See, we all know Krishna has one name called Radha Damodar. நம்ம கிருஷ்ணருக்கு இன்னொரு நாமம் இருக்கு, ராதா தாமோதரர் அப்படின்ட்டு, அது நமக்கு தெரியும். Many people used to ask, Prabhuji, actually see, Krishna was tied by Yashoda, so he should have the name Yashoda Damodar. Why it is Radha Damodar? நிறைய பக்தர்கள் கேட்பாங்க, யசோதாமா தானே கிருஷ்ணரை கட்டினாங்க, அப்போ அவங்க யசோதா தாமோதரனே சொல்லணும், நம்ம ஏன் ராதா தாமோதர்னு சொல்றோம்? There are many descriptions given for that, out of which one is, நிறைய வர்ணனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு, Radharani has so much intense desire to bind Krishna, similar to Mother Yashoda, how she did. ஸ்ரீமதி ராதாராணிக்கு ரொம்ப எண்ணிலடங்காத ஆர்வம் இருந்தது கிருஷ்ணரை கட்டி போடுறதுக்கு. யசோதாமாக்கு இருந்த அதே ஆர்வம். We know Srimati Radharani is attached to all the pastimes of Krishna. நமக்கு தெரியும் ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணரோட எல்லா லீலைகள் மேலையும் பற்று வச்சிருந்தாங்க. But when she was hearing this pastime that Krishna is becoming submissive, Krishna is ready to become submissive to his mother, then she was also thinking, I should also develop such an intense love like Mother Yashoda. எப்போ ஸ்ரீமதி ராதாராணிக்கு தெரிய வர்றதோ, ஓ இந்த மாதிரி கிருஷ்ணர் அடிபணிஞ்சு போறார் யசோதாமாக்கு அப்படின்னு தெரிய வர்றதோ, அந்த அளவுக்கு நானும் அவங்க மேல அன்பை வைக்கணும்னு நினைக்கிறார். Why Krishna went submissive to Mother Yashoda? Because Mother Yashoda's love was much more greater than Krishna's love for her. ஏன் கிருஷ்ணர் அடிபணிஞ்சு போற யசோதாமாக்கு கிருஷ்ணர் மேல இருக்க அன்பு கிருஷ்ணர் யசோதாமா மேல வச்சிருக்க அன்பை விட பெருசு. You understand the point? புரியுதா உங்களுக்கு? So similarly, Acharyas and scriptures explain that if we also develop such intense love for Krishna, then surely we can also bind Krishna. அது போலவே சாஸ்திரங்களும் ஆச்சாரியர்களும் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு ஆசையை பகவான் மேல நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்மளும் அவரை கட்டி பிடிக்க முடியும், கட்டி போட முடியும். Krishna is ready to get bounded. மேலும் கிருஷ்ணர் கட்டி போடுற அவரை கட்ட அனுமதிச்சிட்டு இருக்கார். Regularly now in the morning Bhagavatam class we are seeing the pastimes, we are hearing about the pastime of Brahma Vimohana Leela. இன்னைக்கு காலையில நம்ம பார்த்தோம் பிரம்ம விமோகன லீலை.
Even Brahma is not able to understand Krishna. Then what to speak about bounding Krishna? It's not possible. பிரம்மாவாலேயே கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல. அப்படி இருக்கையில கிருஷ்ணரை கட்டி போடுறதுல என்ன இருக்கு? How it is possible for எப்படி முடியும்? சாத்தியம் எப்படி இருக்கு? Few days back we saw Govardhan Leela. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம கோவர்தன லீலை பார்த்தோம். Indra, king of heaven, இந்திரன் சொர்க்கத்துக்கு அதிபதி. But for him also was not possible to understand Krishna. அவராலையும் முடியல கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறதுக்கு. Then how can he bind Krishna? அவரால எப்படி சாத்தியம் கிருஷ்ணரை கட்டி போடுறதுக்கு? So if for Brahma and Indra it is not possible, then for us also it is difficult. அந்த இந்திரனாலையும் பிரம்மாவாலையும் முடியாத காரியம் நமக்கும் முடியாதுதான், கடினம் தான். The reason behind the difficulty is, என்ன கடினம்? அர்த்தம் என்ன? last week class we were discussing about that. போன வார உபன்யாசத்துல நம்ம அதை விவாதிச்சிருந்தோம். So where we are committing mistake, where we are doing the wrong thing, எங்க நம்ம தவறு செய்றோம்? we are not keeping Krishna in the center. நம்ம கிருஷ்ணரை மத்தியில வைக்காத காரணம். Remember last week from Bhagavad Gita we were seeing a verse. போன வகுப்புல போன வாரம் பகவத்கீதையில இருந்து ஒரு பதம் பார்த்திருந்தோம், ஒரு ஸ்லோகம். Krishna was saying yajñārtāt karmanonyatra lokoyam karma bandhanaha. If any work whatever you do, if you are not doing for the satisfaction of Krishna, then it's useless. என்ன சொல்லப்பட்டிருந்தது? எந்த செயலா இருந்தாலும் சரி அது கிருஷ்ணரோட திருப்திக்காக செய்யப்படலனா வீணது. Karma lokoyam karma bandhana, it will bind us. We cannot bind Krishna, rather we will get bounded. அது அந்த செயல் என்ன பண்ணும்? நம்மளே இந்த பௌதிக இருப்புல பந்தப்படுத்தி கட்டி போட்டுரும். நம்ம கிருஷ்ணரை கட்டி போட முடியாது, மாறா இயற்கை நம்மளே கட்டி போட்டுரும். When you keep Krishna in center and lead your life perfectly based on that, then you can bind Krishna. நீங்க கிருஷ்ணரை மத்தியில வச்சு நீங்க ஸ்திரமா பக்தி தொண்டில் செயல்பட்டு இருந்தீங்கன்னா நீங்க கிருஷ்ணரை கட்டி போட முடியும். On the other side, மாறா if you are keeping all other things in the center of your life, கிருஷ்ணரை அப்பாற்பட்ட மீதி எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில வச்சிருந்தீங்கன்னா then what happens? என்ன நடக்கும்? Then we will get bounded. நாம கட்டி போடப்படுவோம் by the material laws of nature, இந்த இயற்கையின் சட்டத்தின் பேர்ல, by the Maya energy of Krishna. மாயா சக்தியின் மூலமா நம்ம கட்டப்படுவோம். So now we are running behind. We are not like Yashoda. Yashodama was running behind Krishna. நாம பார்க்கலாம், நாம யசோதாமா கிடையாது. அங்க யசோதாமா என்ன பண்றாங்க? கிருஷ்ணர் பின்னாடி ஓடி போறாங்க. Correct. Yashodama with stick, she is running behind Krishna. யசோதாமா குச்சை வச்சுக்கிட்டு துரத்துறாங்க. We don't say she was running, she is running, because past times are eternally happening. Even today somewhere Yashodama with stick is chasing Krishna. ஏதோ அன்னைக்கு யசோதாமா துரத்துனாங்க அப்படின்னு இல்லை, இன்னைக்குமே சதா நித்தியமும் அவங்க துரத்திட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல யசோதாமா கிருஷ்ணரை துரத்திட்டு இருக்காங்க. Even today, now. இன்னைக்கும் கூட, இந்த க்ஷணமும் கூட. But what we are doing? நாம என்ன பண்றோம்? We are not chasing Krishna. நாம கிருஷ்ணரை துரத்த கிடையாது. We are chasing after money. பணத்தின் பின்னாடி ஓடுறோம். We are chasing after name. பேருக்கு பின்னாடி துரத்துறோம். We are chasing after fame. புகழ துரத்துறோம். We are running behind these things. இந்த எல்லா விஷயத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். Then how it is possible to bind Krishna? அப்ப எப்படி சாத்தியம் கிருஷ்ணரை கட்டி போடுறதுக்கு? Brahma wanted to bewilder Krishna, but Brahma got bewildered. பிரம்மா கிருஷ்ணரை குழப்பணும்னு நினைச்சார், மாறா பிரம்மா குழம்பி போயிட்டார். Similarly, if we are running behind this and if we want to bind Krishna, but we cannot bind him, rather we will be bounded. இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கிருஷ்ணரை கட்டி போட முடியாது, மாறாக நாம தான் கட்டுப்பட்டுருவோம். As that verse we were discussing, karma bandhana, everything whatever you do you will be bounded. அதான் அந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, கர்ம பந்தனம், என்ன செயல் செஞ்சாலும் கட்டப்பட்டுருவோம் நம்ம. So therefore it is said shrama evai kevalam, it's waste of time, useless. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு கால விரயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. You can say how it is wasteless, we have achieved this, we have done this, we have done that, so many things. நீங்க சொல்லலாம், நான் இவ்ளோ சாதிச்சிருக்கனே, அந்த செயலை செஞ்சனே, இதை செஞ்சிருக்கேன், அதை செஞ்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனா எப்படி அது கால விரயம்னு சொல்றீங்க? Last week if you remember, we were giving one example of a man sitting on a tree and cutting his own branch. போன வாரத்துல நம்ம ஒரு உதாரணம் கொடுத்திருந்தோம். ஒருத்தன் இருக்கான், அவன் ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்துகிட்டு அவனுக்கு முன்னாடி அந்த மரத்தையே வெட்டிட்டு இருக்கான். And we saw that initially he was uneducated, he was cutting and then he fell down. Then he thought, if I study, if I become educated and cut, I will not fall. அவன் என்ன நினைச்சான்? நான் படிப்பறிவு இல்லாம இருக்கிறேன், அதனால நான் மரத்தை வெட்டுறப்ப கீழே விழுந்துட்டேன்னு நினைச்சான். நான் படிப்பறிவு நல்லா கற்றறிஞ்சு திரும்ப மரத்தை வெட்டனா விழமாட்டேன்னு நினைச்சான் அவன். Then again he fell down. அப்பவும் விழுந்தான். Then he thought,
if I get married and if I cut that branch, I will not fall down. நான் திருமணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மரத்தோட கிளையை வெட்டினா நான் விழமாட்டேன்னு நினைச்சான். Again he fell down. அப்பவும் விழுந்தான். Then we said that, then there comes the scientists and science, they come and give the opinion, and then they give the modern technology machine, and with that if you cut, you will not fall down. அதுக்கு பின்னாடி விஞ்ஞானி வந்தான். ஒரு பெரிய அறிவியல் பூர்வமான ஒரு தொழில்நுட்ப கருவியை வச்சு அந்த கருவி கொண்டு நான் வெட்டினா விழமாட்டேன்னு நினைச்சான். But with the tool he was much more faster in falling down. அந்த கருவியை வச்சு ரொம்ப வேகமா கீழே விழுந்துட்டான். So we were speaking about this. So after the class, one of the regular boy devotee in the sense he's a student, so he asked a question, how can you say about science like the science is making our life meaningless, useless? How can you say like this? அந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு பையன் ரெகுலரா நம்ம கோவிலுக்கு வந்துட்டு இருக்கார், ஒரு மாணவர். அவர் ஒரு கேள்வி கேட்டார், எப்படி நீங்க இந்த அறிவியலை இந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்க, நம்ம வாழ்க்கையை ரொம்ப கஷ்டகலமா கொண்டு போயிட்டு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் உங்களால அப்படின்னு கேட்டார். How much technologically we are advancing actually? At least you say we are slowly advancing. Don't say that we are degrading. நம்ம எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்துல முன்னேறிட்டு இருக்கோம், நீங்க நம்ம பொறுமையா நம்ம முன்னேறன்னு கூட சொல்லுங்க, ஆனா நம்ம கீழே போறோம்னு சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னார். Okay, it's true that so much technology, so much development is there. உண்மைதான், தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, நிறைய விஷயங்களை நம்ம வளர்ச்சி கண்டிருக்கோம். All this technology has become wireless. நிறைய தொழில்நுட்பங்கள் நமக்கு இன்னைக்கு எந்த ஒரு நுண் சாதனமும் தேவையில்லை, எல்லாம் காத்துலயே இருக்கு. You remember previously if you want to speak to anybody, I am speaking about like 50-60 years before, if you want to speak with your relative, those who are in different city or different place, முற்காலத்துல நீங்க பார்க்கலாம், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு நகரத்துல இருக்க உங்களோட நண்பர்களோட பேசணும்னா how can you communicate with them? எப்படி நீங்க அவங்களோட தொடர்பு கொள்ள முடியும்? Trunk call. ஒரு ஃபோன், பெரிய trunk call. Actually these boys, small boys, they don't know what is trunk call at all. அந்த trunk callங்கிறது சின்ன பசங்களுக்கு தெரிய கூட போறது இல்ல. So it's very difficult to catch that opposite person, those to whom you want to speak. ரொம்ப கடினமா இருந்தது, எதிரில இருக்கவங்களோட நம்ம பேசணுங்கிறது ரொம்ப கடினமா இருந்தது. People will be standing in a huge queue. ஒரு பெரிய வரிசையில நிக்கணும் மக்கள். At least many of you would have seen PCO, small telephone booths. பூத்ல இருக்கிற அந்த விஷயங்கள் நீங்க பார்த்திருக்கலாம் சில பேர். They will be standing in the queue, and then to call that person there will be this dial, not like this button phone or smartphone to press the numbers. There will be this dial. நீங்க அங்க பார்க்கலாம், ஒவ்வொரு எண்ணையும் அழுத்துறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும், அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், நிறைய பேர் வரிசையில காத்திருக்கணும். So if you want to, for example, if somebody's phone number 9942 like that, it starts, you have to first 19 you have to rotate, then second one more time 9 you have to rotate, then 4 you have to rotate, like that. நீங்க ஒவ்வொரு எண்ணையும் சுத்தணும், ஃபர்ஸ்ட் 9ங்கற சுத்தி வரணும், திரும்ப அடுத்த நம்பருக்கு சுத்தி வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணுக்கும் நீங்க ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த நம்பரை நம்ம பதிவே செய்ய முடியும். After typing all the 10 digits, still it is not sure that whether you will get the call. அந்த 10 எண்ணையும் நீங்க பதிவு செஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த தொடர்பு கிடைக்குமாங்கிறது சாத்தியம் இல்ல. And even if you get the call, what you are speaking, whether that opposite person will be able to hear, will it be audible, that is also again doubt. உங்களுக்கு அந்த தொடர்பே கிடைச்சிட்டாலும் நீங்க பேசுறது அவங்களுக்கு கேட்டிருக்காங்கிறது உறுதி இல்ல. They will be shouting at the phone. இங்க இருந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க, hey how are you, எப்படிடா இருக்க, then only that person can hear. அப்பதான் அவனுக்கு கேட்கும். But modern advancement, you see wireless technology, நீங்க நவீன தொழில்நுட்பத்தை பார்க்கலாம், எல்லாமே எந்த தொடர்பும் ஒயரே தேவையில்ல. Just sitting here I can speak with, for example, my sister is in US, I can speak with her sitting here without any wire connection. நான் இங்க இருந்துட்டே, நான் அமெரிக்கால இருக்காங்க என்னோட தங்கை அக்கா, அவங்க கூட என்னால பேச முடியும். So much development is there. Sitting here we can watch anything, any live news we are watching, so many things we are seeing. So much technology is advanced for sure. நான் இங்க உட்கார்ந்துகிட்டே நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் என்னால பார்க்க முடியும். நிறைய வளர்ந்திருக்கு. Science has made so many things improved only for sure. அறிவியல் முன்னேற்றம் உண்மையே இருக்குதா. Technology has become wireless. தொழில்நுட்பம் நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. Okay, தமிழ்ல சொல்றது கஷ்டம் தான். Wireless, and cooking has become fireless. நீங்க சமையல் பார்க்கலாம், அது நெருப்பே இல்லாம சமைக்கிறாங்க. See, in our temple we are cooking firewood cooking, correct? நம்ம கோவில்ல விறக வச்சு சமைச்சிட்டு இருக்கோம். Because scripture says that there are so many varieties of cooking. சாஸ்திரம் சொல்லப்படுறது நிறைய வகையான சமையல் சாதனம் இருக்கு, சமையல் நுட்பங்கள் இருக்கு, வழிகள் இருக்கு. So and the quality of the item what you cook depends on the way how you cook.
அந்த தரம் இருக்கு இல்லையா, நம்ம சமைச்ச அந்த உணவோட தரம் எந்த முறையில சமைச்சிருக்கோமோ அதை பொறுத்து இருக்காமா. Firewood cooking is there. நெருப்புல சமைக்கிறது இருக்கு. Firewood, விறகு அடுப்புல சமைக்கிறது இருக்கு. Gas cooking is there. நம்ம வீட்ல கேஸ் அடுப்புல சமைக்கிறது இருக்கு. And after that came this electric oven, kind of electric cooking. நீங்க பார்க்கலாம் மின் சாதனத்துல சமைக்கிறது இருக்கு. And nowadays people speak more about this fireless cooking. இன்னைக்கு பார்க்கலாம் மக்கள் நிறைய பேர் இந்த நெருப்பு இல்லாம சமையல் அப்படிங்கறத சொல்றாங்க. They think this is more healthy. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்றாங்க. But scriptures actually say when you cook food in the firewood way, then using firewood or using this gobar, in Tamil we say sanam, in English how you cow dung patties. So cow dung patties. So if you use that and cook, the flavor of the item, what you are cooking will enhance. நீங்க பார்க்கலாம் இந்த விறகு அடுப்புல சமைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாட்டு சாணத்தோட வரட்டி இருக்கு இல்லையா, அதை கொண்டு சமைக்கிறது மூலியமா அந்த சமைச்ச உணவோட தன்மை ரொம்ப மேம்பட்டு இருக்கும். But people, they think no, this is low class. What is this cooking in firewood? This is, we have induction, we have this, we have that. They think this is advancement. மக்கள் நினைக்கிறாங்க இதென்ன ரொம்ப ரொம்ப புராதனமா இருக்கு, ரொம்ப கீழ்நிலையா இருக்கு, விறகடுப்புலாம் சமைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க நான் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணா சமைக்க முடியும்னு நினைக்கிறாங்க. So these things are at least even okay. Wireless is okay, fireless is okay. But what happened when people are going in this direction, their life has become aimless also. நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி அடுப்பு இல்லாம விறகு இல்லாம இந்த மாதிரிலாம் சமைக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க வாழ்க்கையில குறிக்கோள் இல்லாம போயிடுது. So in English say it is better. Tamil is difficult, I understand. So aimless. When you ask people about what is the goal of your life, what is the aim of your life, what do they say? நீங்க பார்க்கலாம் அவங்களோட வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு கேட்கிறப்போ மக்கள் என்ன சொல்றாங்க? Somebody will say I want to become doctor, that is the aim of my life. நான் மருத்துவர் ஆகணும், அதான் என் வாழ்க்கையோட குறிக்கோள். Somebody will say I want to become engineer, that is the aim of my life. நான் ஒரு பெரிய பொறியியல் வல்லுநர் ஆகணும். I want to become teacher. நான் ஆசிரியர் ஆகணும். Okay, that is profession, but that is not the aim of your life. அது உங்களோட வாழ்க்கையோட ஒரு வேலை, ஒரு பகுதி. அது உங்களோட வாழ்க்கையோட குறிக்கோள் கிடையாது. They think aim of life means this is what? அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க செய்யற வேலை தான் அவங்களோட வாழ்க்கையோட குறிக்கோள் நினைச்சிட்டு இருக்காங்க. Why you become a doctor, why you become an engineer, why you become a teacher is just to earn money and live your life. நீங்க ஏன் மருத்துவர் ஆகணும், பொறியாளர் ஆகணும், ஆசிரியர் ஆகணும்? உங்க பணத்தை சம்பாரிச்சு உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்காக. Animals are leading their life even without working like you. நீங்க பார்க்கலாம் மிருகங்கள் உங்கள மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்காம வாழ்ந்துட்டு தான் இருக்கு. You have to go to school, you have to go to college, you have to get degree, then only you can get money. நீங்க பள்ளிக்கூடம் போகணும், காலேஜ் போகணும், பட்டப்படிப்பு எடுக்கணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், then only you can get money. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். Then you can lead your life. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை வாழ முடியும். But for animals there are no any school. ஆனா மிருகத்துக்கு அது தேவையில்லை, எந்த பள்ளிக்கூடமும் தேவையில்லை. Is there any college? ஏதாவது ஒரு கல்வி நிறுவனங்கள் இருக்கா for animals? மிருகத்துக்கு boys school, girls school, like that, you know, dog school, the girls buffalo school. இந்த ஆண்கள் பள்ளி பெண்கள் பள்ளிங்கிற போல எருமைக்கான பள்ளி அப்படின்னு ஏதாவது இருக்கா? பசுக்கான பள்ளி? No. இல்ல. Then that means we should understand that human life is meant for some proper goal. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனித வாழ்க்கை இன்னும் ஒரு உயர்ந்த ஒரு தரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். To understand something, to understand the value of life. அந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை இன்னும் உயர் தரத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிறது. But so called big people in the society, ஆனா பேரளவுல பெரிய நபர்கள்னு இந்த சமுதாயத்துல இருக்கவங்க எல்லாம் they speak so much nonsense. ரொம்ப அபத்தத்தை பேசிட்டு இருக்காங்க. I don't want to mention the name of the person. சில பேரை நான் குறிப்பிட விரும்பல. I will just show one quote what he says about life. அவரோட மேற்கோளை மட்டும் நான் சொல்றேன் வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு. This is what he says. Life is nothing to be very serious. வாழ்க்கைங்கிறது ரொம்ப நம்ம ஏதோ ரொம்ப அதை பத்தி யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. Life is a small ball in your hands to play with. அது ஒரு பந்து போல உங்க கையில இருக்கு விளையாடுறதுக்காக. Just don't hold on to the ball, you play. அதை வச்சுட்டு நீங்க அதை சும்மா விளையாண்டுட்டு இருங்க, அதை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. You understand what he is saying? Life is, என்ன சொல்றாரு? Life is just like a ball, you play however you want, you play. அது ஒரு பந்து போல எப்படி வேணுமோ உங்க விருப்பத்துக்கு ஏற்ப நீங்க விளையாடலாம். In English they say, you know, that this Nike company also they have this tagline that just do it.
எதை வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்ற போல அது. So there is no any goal, whatever you want you do. There is no particular aim, there is no particular goal. எந்த குறிக்கோளும் இல்ல, இப்படிதான் வாழணும்னு அவசியம் கிடையாது, உங்க இஷ்டத்துக்கு மனம் போன போல வாழுங்க. There is no papa, there is no punya. எந்த பாபம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. So when life becomes aimless, எப்போ குறிக்கோள் இல்லாம வாழ்க்கை இருக்கோ, then what happens? என்ன நடக்கும்? Society becomes godless. சமுதாயத்துல கடவுளுக்கான எண்ணமும் இருக்க போறது இல்ல, கடவுள் இல்லாத சமுதாயமா இருக்கும். In Salem, how many lakhs and lakhs people are there? நீங்க சேலத்துல பார்க்கலாம், பல லட்சம் மக்கள் இருக்காங்க. How many of us are sitting here? எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்காங்க? How many of them come every Sunday program or whatever? Even for Janmashtami, how many of them come? வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இந்த விழாக்கு எத்தனை பேர் வராங்க? குறிப்பா இந்த கோகுலாஷ்டமி கொண்டாடுறோமே, அதுக்கு முதல் எத்தனை பேர் வந்தாங்க? But for first show of a movie, how many people they go? ஆனா நீங்க பார்க்கலாம், ஒரு படம் வெளியில வர்றதுன்னா அதை முதல்ல போய் நான் பார்க்கணும்னு சொல்லி எவ்வளவு பேர் கூட்டமா போறாங்க. Because people give importance to film stars and they don't give importance to superstar, means Supreme Bhagavan. ஏன்னா மக்கள் இந்த படத்துல நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆனா எல்லாத்துக்கும் நாயகரா இருக்கக்கூடிய பகவானுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. We give importance to scientists. Okay, great, there is nothing wrong about it, but the supreme scientist Bhagavan, to him also you give importance. ஒத்துக்கிறோம், நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கு, ஆனா எல்லாத்துக்கும் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானியா இருக்கக்கூடிய பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? Correct. ஆமா தானே? There was one how to say, one story or one person's during corona time there was one news. Okay, news. ஒரு செய்தி, கொரோனா நோய் தொற்று வந்தது இல்லையா அந்த காலத்துல. Many people were saying that news is fake, but leave it, whether that news is fake or whatever, but the content is really true. சில பேர் சொன்னாங்க அந்த செய்தி உண்மை இல்லைன்ட்டு. அது உண்மையே இல்லையோ, ஆனா அந்த கருத்து ரொம்ப முக்கியமானது. பார்க்கலாம். So what was the content? Coronavirus time, we all know those whoever got corona immediately they lost the taste, smell. சரி, நம்ம பார்க்கலாம் சில பேருக்கு அந்த கொரோனா தொற்று ஏற்பட்டப்ப என்ன நடந்தது, அதோட அறிகுறிகள் சில பேருக்கு சுவையை இழந்துட்டாங்க, அவங்களோட சுவாசம் எப்படி நறுமணத்தை இழந்துட்டாங்க. And many people had breathing difficulties. சில பேருக்கு மூச்சு திணறலும் இருந்தது. And whenever they got breathing difficulties they were admitted in a hospital and oxygen given and so many things, treatment. அவங்களுக்கு அந்த மூச்சு திணறல் ஏற்பட்ட உடனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. உடனே அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வச்சு ஆக்சிஜன் கொடுத்தாங்க. So the news was about one old man. இந்த செய்தி வந்து ஒரு வயசானவரை பத்தி. He got attacked by corona. அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகப்பட்டது. He was admitted in a hospital. மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டார். He got some 3-4 days treatment. ஒரு 3 நாட்களுக்கு மருத்துவர்கள் மருத்துவ செயல்களை செஞ்சாங்க. And after the treatment when he got discharged they gave him a bill. அவர் வீட்டுக்கு திரும்பறப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பில் கொடுத்தாங்க. So whenever you go to hospital you get admitted, they will give you a bill. It's normal thing. அவங்க செலவு கணக்க கொடுத்தாங்க. நார்மல் தான். ஏன்னா இது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னா நம்ம என்ன நடக்கும், நமக்கு பரிசோதனை செஞ்சு பார்ப்பாங்க, நமக்கு மருத்துவ உபகரணங்கள்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு பில் கொடுப்பாங்க இல்லையா, செலவு கணக்கு. So to this old man also they give the bill. இந்த வயதான நபர்களுக்கும் அந்த செலவு எவ்வளோன்னு சொன்னாங்க. So he is looking at the bill. அந்த பில்லை பார்க்குறார். And he starts crying. அவர் அழ ஆரம்பிச்சிட்டார். Then the hospital people they were shocked. Why you are crying? அங்க இருந்தவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன் நீங்க அழறீங்க? Be happy, you got cured at least. சந்தோஷமா இருங்க, நீங்க நோய் தொற்றிலிருந்து இருந்து வெளில வந்துட்டீங்க, காப்பாற்றப்பட்டுட்டீங்க. For treatment there will be some expenses. No, you have to pay that, otherwise we cannot continue the treatment. So don't cry for this. மருத்துவத்துக்குன்னு சில செலவு ஆகத்தான் செய்யும், அது கொஞ்சம் காசு கூட இருக்கலாம், ஆனா அதுக்காக ஏன் அழறீங்க? Then this old man replied, அந்த வயசானவர் சொன்னார், I am not crying for the bill. நான் இந்த செலவுக்காக நான் அழ கிடையாது. I am not crying for the amount how much is there in the bill. எந்த அளவுக்கு பணம் செலவாயிருக்குங்கிறத பார்த்து நான் அழ கிடையாது. Why I am crying now? ஏன் அழறனா? See, in your bill you have usually in the bill you will see for this much cost, for this much cost, they will give the list. நீங்க அந்த பில்லுல பார்க்கலாம் எந்ததுக்கு எந்த செலவானுச்சு, எது செலவானுச்சுன்னு பட்டியல் போட்டிருப்பாங்க இல்லையா. In that there was one particular expense regarding how much oxygen supply was given to him.
அந்த ஒரு பட்டியல்ல ஒரு விஷயம் என்ன இருந்ததுன்னா, எந்த அளவுக்கு ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிற காற்று எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுக்கான செலவு எவ்வளவுன்னு போட்டிருந்தது. One day they gave him this oxygen mask and then they charged this much cost. ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டிருக்காங்க. So this old man is saying, அந்த வயசானவர் சொல்றார், today now my age is more than 90. என்னோட வயசு இப்போ 90க்கு மேல. Just for one day you gave me oxygen and you charged this much. வெறும் ஒரு நாளைக்கு நீங்க எனக்கு இந்த காற்று சுவாசிக்கிற காற்றை கொடுத்துட்டு இவ்வளோ பணம் போட்டிருக்கீங்க. Remaining 89 years 364 days Bhagavan was giving me oxygen. மீதமுள்ள 89 வருஷம் 364 நாளுக்கு பகவான் எனக்கு அந்த சுவாசிக்கிற காற்றை கொடுக்கிறார். I didn't even think about that. அவரை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே. Now leave about that old man. Are we thinking? அவரை விடுங்க, நம்ம யோசிக்கிறோம் அதை பத்தி. We are getting sunlight from Bhagavan, we are getting air for breathing from Bhagavan, we are getting water from Bhagavan. நம்ம சூரிய வெளிச்சம் நம்ம பகவான் கிட்ட இருந்து கிடைக்குது, குடிக்க தண்ணீர் கிடைக்குது, சுவாசிக்க காற்று கிடைக்குது பகவான் கிட்ட இருந்து. Food we are getting from Bhagavan. நாம சாப்பிடுற உணவு அவர்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. Morning class also we were hearing, we cannot manufacture food in our stainless steel factory. காலையில உபன்யாசத்துல கூட கேட்டோம், நம்ம இருக்கக்கூடிய தொழிற்சாலையில இருந்து நமக்கு அரிசி வரப்போறது இல்ல, Bhagavan is supplying. கடவுள் தான் கொடுக்கிறார். But are we acknowledging him at least? அதை நம்ம ஒத்துக்கிறோமா குறைந்தபட்சம்? No. இல்லையே. Therefore we are saying, and here the main culprit is science and scientists. அதனால தான் நம்ம சொல்றோம், இங்க இருக்கக்கூடிய முதல் குற்றவாளியார் விஞ்ஞானமும் விஞ்ஞானியும். So many advancement they are bringing, there is nothing wrong about it, but the problem is they are not accepting that this is given by Bhagavan. நிறைய முன்னேற்றங்கள் நமக்கு வாழ்றதுக்கு கொடுக்குறாங்க, ஆனா அவங்க யாருமே இது எல்லாத்துக்கும் பின்னாடி பகவான் இருக்கிறாருங்கிறத நமக்கு சொல்லல. So therefore when society become godless, then அதனாலதான் என்னைக்கு சமுதாயம் கடவுளை பற்றி மறந்திருக்கோ life becomes meaningless. வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாததாகுது. There can be wireless, there can be fireless, but when society is godless, then ultimately life become meaningless. அடுப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில அர்த்தம் இல்லாம இருக்க கூடாது. ஏன்னா கடவுள் இல்லாம இருக்கிறார். கடவுள் உணர்வு இல்லாம இருக்கறனால அர்த்தமற்றதா ஆயிடுது. So life becomes meaningless and we can go on doing so many things, but ultimately it is, as in the beginning we were seeing, shrama evahi kevalam, useless attempt. நீங்க பார்க்கலாம், வாழ்க்கை அர்த்தம் இல்லாததா ஆயிடுது. ஏன்? நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனா அது வீணாகப்படுறது. With one small story we will conclude the class. நம்ம ஒரு சின்ன ஒரு கதை மூலமா இதை முடிச்சுக்கலாம். How even a great person, so called great person in the society, even his life is also meaningless. நீங்க பார்க்கலாம், பேரளவுக்கு நம்ம சமுதாயத்துல பெரிய நபர் நம்ம நினைச்சிட்டு இருக்கவங்களோட வாழ்க்கை கூட எப்படி அர்த்தம் இல்லாம இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். Prabhupada used to say this, and in many places this narration is given. ஸ்ரீல பிரபுபாத் இதை மேற்கோள் காட்டுறார். அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல நமக்கு உதாரணங்களாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. There was a king, ஒரு ராஜா இருந்தார், very wealthy, ரொம்ப பணம் செழுமையா இருந்தார், very good lifestyle, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, beautiful wives, அழகழகான மனைவியர்கள், and he was good to the society also, to the citizens also. சமுதாயத்துக்கும் அவங்களோட பிரஜைகளுக்கும் ரொம்ப நல்ல மன்னரா இருந்தார். But always his only goal was to enjoy more. ஆனா அவரோட ஒரே குறிக்கோள் என்னவா இருக்கும்? இன்னும் எப்படி அதிகமா அனுபவிக்கலாம். I should get more possessions, I should get more country. இன்னும் அதிகமா நான் ஆட்சி செய்யணும், இன்னும் நிறைய நாடுகளை நான் கைப்பற்றணும். More name, more wealth, more fame. என்னோட பேர் புகழ் இன்னும் பெரிய அளவுக்கு பரவணும், நிறைய பேர் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். This is what everybody is thinking today, right? Every one of us. நம்மள இருக்கக்கூடிய எல்லாரும் இத போல தான் நினைச்சிட்டு இருக்கோம். So now we can relate us to that king. அந்த ராஜாவோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். And now what happens, one day to the court of the king a sadhu comes. ஒரு நாள் என்னாச்சு, அவரோட சபைக்கு ஒரு சாது வரார். And the sadhu sees all these things and then he understands this king is okay but not in the proper direction. அந்த சாது பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ராஜா நல்லா தான் இருக்கிறார், ஆனா ஒரு முக்கியமான விஷயத்துல அவர் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறார். Materially he has so many things but spiritually he is zero. பௌதீகமா நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு, ஆனா ஆன்மீகமா அவருக்கு எதுவுமே இல்லை. So let me go and give him at least some spiritual knowledge. அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஆன்மீக ஞானத்தை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சார். Sadhu comes. சாது வரார். He meets the king. அந்த ராஜாவையும் சந்திச்சார். And king he says that
he welcomes the sadhu and then he does all the respects. ராஜா அந்த சாது வரவேற்று அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் எல்லாமே செய்தார். And when the sadhu was about to start the spiritual injunctions, அந்த சாது எப்போ அந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரோ immediately the king said, stop. உடனே அந்த ராஜா சொன்னார், நிறுத்திட்டார், அதை வெயிட் பண்ண, காத்துருங்க அப்படின்னு. I don't want this. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். Again he starts speaking out, give me this, give me that, give me this, give me that, but no spiritual. நீங்க எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுங்க, ஆனா உபதேசம் மட்டும் எனக்கு கொடுத்துறாதீங்க. So sadhu goes on saying, okay, I will give you. Then again when the spiritual injection he starts, immediately the king says, no, you stop. அந்த சாதுவும் ஒவ்வொரு விஷயங்களை பத்தி பேசுறார். எப்போ அந்த ஆன்மீக ஞானத்துக்கு வராரோ உடனே ராஜா நிறுத்திடுவார், போதும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. Then sadhu makes a plan. அப்போ சாது ஒரு திட்டம் தீட்டினார். He told the king that to make your country very prosperous, I will tell you an idea. அந்த சாது ராஜா கிட்ட சொன்னார், உங்க நாட்டை இன்னும் செல்வ செழிப்பா மாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. You need to find the number one fool in your providence, in your place. உங்களோட ஆட்சியின் கீழே வரக்கூடிய இடத்துல ஒரு அடி முட்டாள நீங்க கண்டுபிடிக்கணும். Find him and give him a stick. அவரை கண்டுபிடிச்சு அவர் கையில ஒரு குச்சியை கொடுங்க. Give him a stick. He has to go around your country daily, always. He has to go around your country. அவர்கிட்ட கொடுத்து அவர் உங்க நாட்டை எப்பவுமே சுற்றி வர்ற மாதிரி சொல்லுங்க. As long he does that, your country will be prosperous. எத்தனை நாள் அவர் அதை சுத்தி வந்துகிட்டே இருக்கிறாரோ அது வரைக்கும் உங்க நாடு செல்வ செழிப்பா இருக்கும். And whenever that fool finds another number one fool, then he should hand over the stick to that fool. அந்த முட்டாள் எப்ப இன்னும் ஒரு சிறந்த முட்டாளை கண்டுபிடிக்கிறாரோ அவர்கிட்ட அந்த குச்சியை கொடுத்துடணும். Like this should continue forever, then your country will be prosperous forever. இது போல சதா சர்வகாலம் நடந்துட்டே இருக்குன்னா உங்க நாடும் எப்பவுமே செல்வ செழிப்பாவே இருக்கும். Then king becomes so happy. அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். He sent all his ministers, all his commanders, everybody he sent, okay, go, chalo, find the number one fool in the country. அவரோட சபையில இருக்கக்கூடிய அமைச்சர்கள், தளபதிகள் எல்லாத்தையும் அமைச்சு தேட சொல்றார், சிறந்த முட்டாளை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றார். Everybody is running here there. அங்கன்னு ஓடி தேடுறாங்க. And finally they come to our person. கடைசியா நம்மளோட நபர்கிட்ட வராங்க. Whom we were discussing last week. போன வாரம் நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருந்தோமோ அவர்கிட்ட வராங்க. The person who is sitting on the branch of the tree and cutting the same branch. அந்த மரத்தோட எதிர்கிளையில உட்கார்ந்துட்டு அந்த மரத்தையே வெட்டினார் இல்லையா, அந்த கிளைய உட்கார்ந்திருக்க கிளையே வெட்டினார் இல்லையா, அந்த நபர்கிட்ட வராங்க. Then after seeing him, the ministers are saying, hey fool, what you are doing? If you cut like that you will fall down. அவரை பார்த்த உடனே அந்த அமைச்சர் சொல்றார், ஏ முட்டாள என்ன பண்ற, அதை வெட்டினா நீ கீழே விழுந்துருவ. I know. எனக்கு தெரியுங்க எல்லாம். He's go on cutting. வெட்டிக்கிட்டே இருக்கிறான். They are shouting, you are going to fall down, careful. நீ கீழே விழுந்துருவடா, சுதாரிசமா இரு. I know. எனக்கு தெரியுங்க அதெல்லாம். He goes on cutting and then he falls. அவன் வெட்டிக்கிட்டே இருக்கிறான், கீழேயும் விழுந்துட்டான். Then immediately he goes to the minister and then he is asking, are you an astrologer? உடனே அந்த அமைச்சர்கிட்ட போய் கேட்கிறான், நீங்க ஒரு தீர்க்கதரிசியா இருக்கீங்க? For sure you are an astrologer. நீங்க பெரிய தீர்க்கதரிசி தான். No, I am ordinary minister. நான் சாதாரண அமைச்சர் தான்ப்பா. No, you are an astrologer. Otherwise how it is possible that you are telling what is going to happen in the future? நீங்க ஆனா பெரிய தீர்க்கதரிசி தான், நான் ஒத்துக்கவே மாட்டேன் நீங்க சாதாரண நபர்ன்ட்டு. இல்லனா நான் கீழே விழ போறேங்கிறது உங்களுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? So then immediately that minister understood, this is the number one fool. We cannot find any other fool in the country, let us take him to the king's court. அந்த அமைச்சர் நினைச்சார், இவன் தான் சிறந்த முட்டாள், இவனோட ஒரு சிறந்த முட்டாளை கண்டுபிடிக்க முடியாது, நம்ம ராஜா கிட்ட அவரை கூட்டிட்டு போறாங்க. So the ministers explained to the king why they brought this person as number one fool, and king, they all started laughing. ராஜா கிட்ட இந்த விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கிறார், ஏன் இந்த நபரை நம்ம கூட்டிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு ராஜாவும் சிரிக்கிறாங்க, மீதி இருக்க கேட்டவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. And then the king told this number one fool that I am making you as one of the ministers in this country. அந்த ராஜா சொல்றார் அந்த முட்டாளை பார்த்து, நான் உன்னைய ஒரு பெரிய அமைச்சராவே ஆக்குறேன் இந்த நாட்டுக்கு. Then this fellow is thinking, அந்த முட்டாள் நினைக்கிறான், all these days I was so poor. இவ்வளவு நாள் நான் ஏழ்மையில இருந்தேன். Just simply by falling from a tree, if I can become a minister, then I would have done this long back. வெறுமனே கிளையில இருந்து கீழே விழுந்ததுக்காக நான் அமைச்சர் ஆகிறேன்னா இதை நான் ரொம்ப முன்னாடியே செஞ்சிருப்பேனே. So when he said that comment, for that also king and everybody started laughing.
thinking அத அவர் சொல்றத கேட்டு திரும்ப ராஜா சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். So then they understood this is the number one fool. They gave him the stick and then he started roaming around the country daily. எல்லாரும் உறுதி செஞ்சுட்டாங்க இவன் தான் சிறந்த முட்டாள்ன்ட்டு அவன் கையில குச்சை கொடுத்து ராஜாங்கத்தை சுத்திவான்னு அனுப்பிச்சிட்டாங்க. They told him till you find a bigger fool you roam and then when you find you give the stick to him. நீ இது போல சுற்றி வந்துகிட்டே உன்னை விட சிறந்த முட்டாளை நீ கண்டுபிடிக்கிறப்போ அவங்க கிட்ட இதை கொடுத்துரு. So like this so many years are going on. ரொம்ப வருடங்கள் கழியுது. One day king becomes serious. ஒரு நாள் நம்ம ராஜாக்கு உடல்நிலை குறைவு His health ஏற்பட்டது. became serious. And then the doctors they told you will most probably die in few hours. மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க நீங்க இன்னும் கொஞ்சம் மணி நேரங்கள்ல நீங்க இறந்துருவீங்க. So then immediately this message spreads all over the country. Everybody came to see the king. இந்த செய்தி நாடு ஃபுல்லா பரவுது. எல்லாருமே ராஜாவை பார்க்கணும்னு வராங்க. So king meets everyone. ராஜா ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில சந்திக்கிறார். And king is inquiring, is there anyone left over? இன்னும் யாராவது நான் சந்திக்காம இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு ராஜா. Then they were informing that fool, he's the only person left over because he is still roaming around the country. He didn't come here. அந்த முட்டாள் மட்டும் மிச்சம் இருக்கான். அவன் நாட்டை சுத்தி வந்துட்டு இருக்கறனால உங்களை பார்த்துக்க முடியல. Then the king says, no, let him also come. Tell him to come. அவனையும் கூப்பிடுங்க, நான் அவனையும் சந்திக்கிறேன்னு கூப்பிடுறார் ராஜா. So the fool comes. அந்த முட்டாளும் வரான். Happily he is coming. ரொம்ப சந்தோஷமா வரான் அவன். Oh king. ஓ ராஜாவே. What, you are lying nicely in bed today? என்ன நல்ல ஆடம்பரமா படுத்திருக்கீங்க. Today you are looking more beautiful. ரொம்ப அழகா இருக்கீங்க. You are looking bright. ரொம்ப தேஜஸா இருக்கீங்க. Fool, already I'm going to leave today. ராஜா சொல்றார், சோகத்தோட சொல்றார், நான் போறேன் போ. Where you are leaving? எங்க போறீங்க? Please take me also with you. என்னையும் கூட்டி போங்களேன். Then the king says, no, I cannot take you. I have to go. ராஜா சொல்றார், இல்ல நான் போய் தான் ஆகணும், தனியா தான் போகணும். I cannot take you. நான் உன்னை கூட்டி போக முடியாது. Then immediately this fool is saying, if you cannot take me, that means you are going with all the queens. Therefore you don't want to take me. நீங்க என்னை கூட்டி போக முடியாதுன்னா கண்டிப்பா உங்க மனைவியர்கள் ராணிகளோட தானே போறீங்க. So to be privately with them, you are not taking me. அவங்களோட தனியா இருக்கணும்ட்டு என்னை கூட்டி போகாம இருக்கீங்க. Then the king is saying, fool, no, I cannot take anybody with me. I cannot take you. I cannot take my wives. I cannot take anyone from here. I cannot take. ராஜா சொல்றார், முட்டாளே, என்னால யாரையும் கூட்டிட்டு போக முடியாது. உன்னை மட்டும் இல்ல, ராணிகளையும் கூட்டு போக முடியாது, அரசனை அமைச்சர்களையும் கூட்டு போக முடியாது. I have to go alone. தனியா தான் போயாகணும். Then this fool is saying, அந்த முட்டாள் சொல்றான், okay, I don't understand why you have to go alone. Okay, you go alone, but at least go in some horse or some, we have so many vehicles. Don't go by walk, your leg will pain. போறதும் போறீங்க, ஒரு குதிரை எடுத்துட்டு போங்க, பெரிய ஒரு யானையிலயாவது போங்க, தனியா போகாதீங்க, கால்லாம் வலிக்கும், நடந்தெல்லாம் போகாதீங்க அப்படின்னு. Saying, I cannot. இல்ல முடியாது அப்படின்றார் ராஜா. Then this fool is thinking, oh, you have to go alone, you have to go, you cannot take any vehicle. Then at least you will feel hungry, so at least pack some lunch with you. உடனே முட்டாள் சொல்றான், ஓகே, நீங்க தனியா தான் போகணும்னு இருக்கீங்க, எந்த வாகனத்தையும் எடுத்துட்டு போக முடியாதுன்றீங்க, ஆனா பசிக்குமே, கொஞ்சம் சமையலுக்கான சாதனங்களையாவது எடுத்துட்டு போங்க, உணவாவது எடுத்துட்டு போங்க. Then king says, hey fool, I cannot take anything with me. I cannot take whatever I have. Even if I want to take 1 rupee, I cannot take with me. ராஜா சொல்றார், என்னால எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது, 1 ரூபாய் கூட என்னால எடுத்துட்டு போக முடியாது, என் கூட எதையுமே எடுத்துட்டு போக முடியாதுன்றார். Then king understood that there is no use in discussing with this fool. He is fool, he cannot understand. ராஜா முடிவு பண்றார், இந்த முட்டாள் கிட்ட பேசுறதுல பிரயோஜனமே இல்லை, எதுவும் அவனால புரிஞ்சுக்க முடியாது. Then finally the king says, hey fool, you leave this. இறுதியா ராஜா சொல்றார், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. Even after this you don't have to roam around the country. You leave that profession also. இங்க இருந்து நீ போனதுக்கு அப்புறம் இந்த நாட்டை சுற்றி கூட வர தேவையில்ல, அந்த வேலையை கூட விட்டுரு. I will give that same amount what I was paying you. I will pay you throughout your life. நீ நாட்டை சுற்றி வராமே உனக்கு என்ன ஊதியம் கொடுத்துட்டு இருக்கணும் அந்த ஊதியத்தையும் நான் கொடுக்குறேன். Because for sure hereafter you cannot find any other fool better than you. ஏன்னா இதுக்கு மேல உன்னை விட சிறந்த முட்டாளை நீ கண்டுபிடிக்க முடியாது. So you leave this. இங்க இருந்து கிளம்பு. Then the fool said, no king, today only I found one better fool than me. அப்போ அந்த முட்டாள் சொல்றான், இல்ல ராஜா, நான் இன்னைக்கு ஒரு சிறந்த முட்டாளை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றான். What? ராஜாக்கு ஆச்சரியம், என்ன better fool? Where is he? In which country? சிறந்த முட்டாளா, எந்த நாட்டுல இருக்கான், யார் அவரு? King, in the same country here. இதே நாட்டுல தான் ராஜாவே. In this country, where? இந்த நாட்டுலயா, எங்க? In our palace only, king. நம்ம அரண்மனையில தான் ராஜா. Our palace? Who is that fool? These many days I didn't see. ராஜா சொல்றார், நம்ம அரண்மனையிலயா, இத்தனை நாள் எனக்கு தெரியாமையா, யார் அது? Okay, bring him in front of me, give him the stick. கூட்டிட்டு வாங்க, என் முன்னாடி கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட உன் குச்சை கூட. Immediately this fool, what he does?
அந்த முட்டாள் என்ன செஞ்சான் தெரியுமா? He gives the stick to the அந்த குச்சை யார்கிட்ட கொடுத்தான்? king himself. அந்த ராஜா கிட்டே கொடுத்துட்டான். Immediately everybody was shocked. அங்க சுற்றி இருந்தவங்க எல்லாருக்கும் பேரதிர்ச்சி. And king was much angry also. ராஜாக்கு கோபமே வந்துருச்சு. How dare you say that I am bigger fool than you? என்ன துணிச்சல் உனக்கு, உன்னை விட சிறந்த முட்டாள் நீ என்னையவே சொல்ற? I didn't cut branch of the tree like you. நான் ஒரு கிளையில உட்கார்ந்துக்கிட்டு நான் மரத்தை வெட்ட கிடையாது. See how big a king I am, how many countries are there with me, how many wives are there, how much wealth I have. என்னோட செல்வம் என்னன்னு தெரியுமா? என்னோட ராணியர்கள் எவ்வளவு பேரும் தெரியுமா? என்னோட ராஜாங்கம் எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா உனக்கு? Then how can you say me as a fool? என்ன எப்படி நீ முட்டாள்னு சொல்ல முடியும்? Then this fool is replying, therefore I am telling you a fool. அதனாலதான் சொல்றேன் நீ முட்டாள்னா அந்த முட்டாள் சொல்றான். You have so many kingdoms under you, you have so many wives, you have so many wealth, so much of wealth, but you cannot take anything with you. இவ்வளோ பெரிய ராஜாங்கம் இருக்கு, இவ்வளோ மனைவியர்கள் இருக்காங்க, இவ்வளோ செல்வங்கள் இருக்கு, எதையாச்சும் நீங்க கூட கொண்டு போக முடியுமா? 75 years you were running behind all these things. 75 வருஷமா இதுக்கு பின்னாடி நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. And already you knew that you cannot carry any of this. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நீங்க இங்க இருந்து கிளம்புறப்போ எதையும் கொண்டு போக முடியாதுன்னு. Then who can be a better fool than you, king? உங்களை விட சிறந்த முட்டாள் யாரா இருப்பா? Is it not? உண்மைதானே? And same is with us. நமக்கும் அதேதான். Maybe I am 30 years old. நான் 30 வயசு இருக்கலாம் எனக்கு. You may be 40. உங்களுக்கு 40 வயசு இருக்கலாம். 50, 50, 60, 60. All these days whatever we have accumulated, நம்ம என்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோமோ இத்தனை நாட்களா, can we carry anything with us? ஏதாவது நம்ம கூட எடுத்துட்டு போக முடியுமா? Even that 1 rupee coin what they will keep on the forehead, it will be removed at the final moment. நம்ம நெற்றியில வைக்கக்கூடிய அந்த 1 ரூபாய் கூட கடைசில எடுத்துட்டு தான் விடுவாங்க. No any worth, no value. எந்த பயனும் இல்ல. For which we are running behind entire life. மொத்த வாழ்க்கையும் நம்ம எதன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோமோ அதனால எந்த பயனும் இல்ல நமக்கு. Therefore we are saying life has become meaningless when it is godless. அதனால தான் நம்ம சொல்றோம் கடவுள் உணர்வு இல்லனா நம்ம வாழ்க்கை அர்த்தமில்லாததா இருக்கு. Other than the service or work or whatever action has been done for God, other than that everything is meaningless because you cannot take that. கடவுளுக்கு செய்யக்கூடிய செயல்கள், கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய செயல்களை தவிர மீதி எல்லாமே வாழ்க்கைக்கு வீண் தான். And regarding God, regarding Bhagavan, whatever small thing you do, it becomes much more meaningful. ஆனா பகவான் சம்பந்தமா, கடவுள் சம்பந்தமா ரொம்ப சின்ன விஷயங்கள் ஏதாவது நீங்க செஞ்சிருந்தா கூட அது பெரிய அர்த்தத்தை கொடுக்கும் உங்க வாழ்க்கைக்கு. There is one very beautiful instance happened in this Kartik month. இந்த கார்த்திக் மாதத்துல நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம் இருக்கு. We know whoever offers lamp deepa to damodar or to Bhagavan in this Kartik month, they will be freed from repeated birth and death. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் யாரெல்லாம் நம்ம பகவானுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல தாமோதருக்கு ஆரத்தி காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிறப்பிறப்புல இருந்து விடுதலை கிடைக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். Correct? ஆமா தானே? So once what happened, one person named Vaikunta, he came to the temple of Lord and then he during this Kartik month he offered a lamp and then he placed it just like how we all have placed here. ஒரு நாள் வைகுண்டா அப்படிங்கிற ஒரு நபர் கோவிலுக்கு இதே போல தீபம் நம்ம எப்படி வரிசையா வைக்கிறோம் இல்லையா, அது போல ஒரு தீபத்தை பகவானுக்கு அர்ப்பணிச்சு வைக்கிறார். And we all know whatever deepa we have kept here, some are only now still lighted, many got off. நமக்கு தெரியும் இங்கே நீங்க பார்க்கலாம் சிலது மட்டும் தான் இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கு, மொத்த மீதி எல்லாம் அணைஞ்சிருச்சு. So that day what happened, when this devotee of the Lord he offered the ghee lamp and when he after he leaving the temple, அந்த அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா அந்த பக்தர் அந்த நெய் தீபத்தை வச்சிட்டு கோவிலை விட்டு கிளம்பி போறார். Just the moment before when the lamp was about to get off, அந்த விளக்கு அணையற தருணத்துல there was one small rat. ஒரு சின்ன எலி வந்திருந்தது. Rat was thinking because of that ghee smell rat came there. எலி நினைச்சது நல்ல நெய் வாசனை இருக்கு அப்படின்னு பக்கத்துல வந்தது. Rat thought that to be some food to be eaten. எலியை பொறுத்த வரைக்கும் ஏதோ உணவு இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு வந்தது. Came closer to the lamp, அந்த தீபம் பக்கத்துல put his mouth inside, அதோட வாயை உள்ள போட்டுருச்சு. When you bring your mouth near fire, what will happen? அந்த தீபம் பக்கத்துல உங்க வாயை கொண்டு வரப்ப என்ன நடக்கும்? Immediately it got little bit burnt. அந்த க்ஷணமே அதோட வாய் எரிஞ்சிருச்சு. And when it was getting burned, immediately the rat moved his head faster, little fastly. அதோட வாயில தீ பட்ட உடனே அது வேக வேகமா அதோட வாயை அசைக்குது, தலையாட்டுது. Then because of that action what happened, unintentionally
that action made the lamp to light more. அது அது உணர்வு இல்லாம அந்த செயலை செஞ்சது இல்லையா, தலையாட்டினது இல்லையா, அந்த தலையாட்டுறப்ப என்ன நடந்ததுன்னா அந்த அணையிற விளக்கு இன்னும் எரிய ஆரம்பிச்சது. That's what that rat did. அந்த எலி அவ்வளவுதான் செஞ்சது. But Bhagavan, ஆனா பகவான் seeing this small incident, இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறார். he took it as, அவர் எப்படி எடுத்துக்கிறார், this rat has done an amazing service in this Kartik month of lighting the lamp. இந்த கார்த்திகை மாதத்துல அந்த நெய் தீபத்தை ஏத்துற ஒரு பெரிய சேவையை எனக்காக செஞ்சிருக்கான்னு எடுத்துக்கிறார். Next life that rat got human body, அடுத்த பிறவில அந்த எலி மனித வாழ்க்கையை பெற்றது. and then went back home, back to God. பின்னாடி பகவான் கிட்டே வாசஸ்தலத்துக்கு போயிடுது. And acharyas, they are giving little more commentary. They are adding that when actually they are saying another instance also that that time the tail of the rat got burned. ஆச்சரியர்கள் இன்னும் அதை அழகா வர்ணிக்கிறாங்க. ஒரு தருணத்துல அந்த எலியோட வால் தீப்பற்றிடுது. And the rat was jumping up and down because of fire. அந்த எலி மேலையும் கீழையும் குதிக்குது, ஏன்னா எலி வால்ல நெருப்பு இருக்கு இல்லையா. And acharyas explain that Bhagavan thought rat is offering deepa like this up and down, up and down. பகவான் என்ன நினைக்கிறாருன்னா மேலையும் கீழையும் எனக்கு நெய் தீபம் காட்டுது அப்படின்னு நினைக்கிறாரு. So if Lord can understand even rat's unintentional action to be a service, then what to speak about if we do intentionally service to him. நீங்க பார்க்கலாம், பகவான் அந்த எலி அதோட புத்தியே இல்லாம உணர்வு இல்லாம செஞ்ச செயலுக்கே அதை சேவைன்னு நினைச்சுக்கிறாருன்னா நம்ம உணர்வோட பகவானுக்கு சேவை செய்யறப்போ அதை பத்தி என்ன இருக்கு, என்ன இருக்கு இல்ல, it becomes more valuable. அது ரொம்ப மகத்துவமா இருக்கும். So then our life becomes meaningful. அப்போ நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கும். See, with God being in the center, if you do some small action for him, then your life becomes meaningful. இப்போ நம்ம வாழ்க்கையில பகவான் மத்தியில இருந்து நம்ம செய்யற செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அது ரொம்ப நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாற்றும். So from the basic of our life, from the ABCD, we don't know how to make our life meaningful. நம்மளோட வாழ்க்கையோட அடித்தளத்திலிருந்து அஇல இருந்து நமக்கு எதுவுமே வாழ்க்கை எப்படி அர்த்தமாக்கிக்கிறதுன்னு தெரியல. So therefore now from next Sunday onwards every week we are going to see from very basic ABCD of the spiritual life. அதனால அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த ஆன்மீகத்தோட அடிப்படை விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். Everything, why we have to come to temple, why we are doing this, why we are doing that, is there supreme God, is there, what is karma, so many things. நம்ம ஏன் கோவிலுக்கு வரணும், ஏன் அடிக்கடி வரணும், கர்மானா என்ன, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க போறோம். So all these classes will be in English and Tamil. இந்த எல்லா வகுப்புகளும் ஆங்கிலத்திலயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். And class will be on every Sunday from 7 to 8. வகுப்புகள் 7 to 8 இரவு நேரத்துல every Sunday. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். And last 10 minutes we will have for question answer sessions. கடைசி 10 நிமிடங்கள் நமக்கு கேள்வி பதிலுக்கா இருக்கும். Because we all have so many questions. நம்ம எல்லாத்துக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும். So you can ask those questions. அந்த கேள்விகளை கேட்கலாம். And those who are in online watching, they can ask in YouTube comment sections like that. நீங்க ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கவங்க அங்க கமெண்ட் செக்ஷன்ல இருந்து நீங்க கேள்விகள் கேட்கலாம். And your questions will be answered so that you can make your life meaningful. அந்த கேள்விகளுக்கு விடையளிக்கப்படும், அப்போ உங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாற்றிக்கலாம். So now let us make our life meaningful by honoring prasadam. இப்போ நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா ஆக்கிக்கலாம் பகவானோட பிரசாதத்தை சாப்பிடுறது மூலமா. So thank you very much. ரொம்ப நன்றி. And as I mentioned in the beginning of the class, 5 more days are there in this Kartik month. நான் ஆரம்பத்திலே சொன்ன போல இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு இந்த கார்த்திக் மாதம் முடிய. So as that ramp lighted some lamps, so we can also at least 5 more lamps offer to Bhagavan. அந்த எலி எப்படி அந்த விளக்கை ஏற்றுனுச்சோ அது போல நம்மளும் இன்னும் ஒரு 5 தீபத்தை ஏற்றலாம் பகவானுக்காக. And get our name also in the notebook of Bhagavan. பகவானோட ஏட்டுல நம்மளோட பேரையும் பதிச்சுக்கலாம். Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. Srila